Hello everyone, I am Akash from Mechanical Department, Government College of Engineering, Salem. இப்போ நான் வாட்டர் ஜெட் மிஷினிங்ன்ற ப்ராசஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட்டர் ஜெட் மிஷினிங்கிறது ஒரு நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் ப்ராசஸ்ஸு. அது ஹை வெலாசிட்டியும் ஹை ப்ரெஷரையும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை கட் பண்ண யூஸ் ஆகுது. வாட்டர் ஜெட் மிஷினிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கணும். வாட்டர் ஜெட் மிஷினிங் எரோஷனை தான் பிரின்சிபலாக பேஸ் பண்ணியிருக்கு. ஹை வாட்டர் ப்ரெஷரை ஹை வெலாசிட்டி ஜெட்டாக மாற்றுது. அந்த ஹை ப்ரெஷர் வாட்டர் ஒரு ஸ்மால் நோசல்குள்ளே போய் அது ஒரு பவர்ஃபுல் ஜெட்டை உருவாக்குது. அதுதான் அதை மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கும் எரோட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்குது, இன்டென்சிஃபையர், ஒரு அக்யூமுலேட்டர், அப்ராசிவ் ஹூப்பர் இருக்குது, மிக்சிங் சேம்பர், நோசில், கேச்சர் டேங்க், ஒர்க்கிங் பீஸ் டேபிள், கட்டிங் ஹெட்டு, ஒரு சிஎன்சி கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இப்போ வாட்டர் ஜெட் மிஷினிங்கோட ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். அது இந்த ப்ரெஷர் பம்ப்லேருந்து ஹை ப்ரெஷரில் வாட்டர் வெளியாகுது. அந்த வெளியாகிற வாட்டர் கட்டிங் ஹெட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்மால் நோசலுக்கு ஹை ஸ்பீட் ஜெட்டாக மாறுது. இந்த ஹை ஸ்பீட் ஜெட்லேருந்து வெளியே வர வாட்டர் ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுது. அந்த கட்டிங் ஹெட் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ரெக்வயர்ட் ஷேப்பில் நமக்கு கட் பண்ணி தருது. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹை அக்யூரசி, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் லோவாக தான் இருக்குது, ஹீட் அஃபெக்டட் ஜோன் இருக்காது. அது டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸும் கட் பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் ஜெட் மிஷினிங் இது ஏரோஸ்பேஸில், ஆட்டோமொபைல்ஸ், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகுது. இது மெட்டல், ஸ்டோன்ஸ், கிளாஸ், செராமிக்ஸ், காம்போசிட்ஸ் மெட்டீரியல்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ண யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஜெட் மிஷினிங்க்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது ஹை இனிஷியல் காஸ்ட்டு, ஹை ப்ரெஷர் காம்போனன்ட்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. மிஷினை ரெக்வயர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்.